மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, 7 மாணவர்களுக்குரிய வரலாறு பாடங்கள் தினந்தோறும் நாங்கள் தொடர்ச்சியான வகுப்புகளில் கற்பித்து கொண்டு வருகின்றோம். நிறைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, என்னுடைய மாணவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஐரோப்பிய எல்லாரும் தொடர்பான கடந்த கால வினாக்களை தான் நாங்கள் தொடர்ச்சியான வகுப்புகளில் பார்த்துட்டு வருகின்றோம். அவை ஐரோப்பிய வரலாறு என்னும் போது நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டும் சொன்னால், ஐரோப்பிய வரலாறானது பல பாடப்பிரிவுகள் உள்ளடக்கியாகவும் நீங்கள் தரம் 10, 11 ஆகிய தரங்களில் படித்த பாடங்களை உள்ளடக்கியாகவும் கொஞ்சம் ஒரு பரந்தப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த ஐரோப்பிய வரலாறு. ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்பது ஒரு மிக இலகுவான பாடம். நீங்கள் கடந்த கால வினாக்களை எடுத்து பார்த்தாலும் சரி, இலகுவான பாடம். அதோட பரீட்சைகளுக்கு அடிக்கடி இந்த பாடங்களாக வந்திருக்கின்றது. அதனால் நாங்கள் பாடங்கள் முடித்த கையோடையே கடந்த கால வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வகுப்புகளில் பார்த்துக்கொண்டு வருகின்றோம். ஆகவே பாருங்கள், இன்று நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்றினுடைய ஒரு மீதி ஒரு 4-5 கேள்வி இருக்கின்றது. அதை நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2, குறிப்பாக கட்டுரை வினாக்கள், மேப் மார்க்கிங் போன்ற அவரோட சிறு கேள்விக்கான வினாக்கள் என்று பலதரப்பட்ட விடயங்கள் இதில் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்றில் 36வது வினாலிருந்து பார்க்க போகிறோம். கவனிங்கள், 36 40 வரையில் வினாக்களை 2 கூட்டுகள் வீழ்த்தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் உள்ள கூட்டுச்சோடிக்கு கீழே உள்ள அட்டவணையில் காணப்படும் 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிகவும் பொருந்துவது எதுவென்பது தெரிந்து அது இலக்கத்தை அடைப்பு புள்ளிக்கோடு எழுத போகிறோம். பாருங்கள், முதலாவது கூட்டு, 2வது கூட்டு. முதலாவது கூட்டு பாருங்கள், முதலாவது கூட்டு சரியானது, 2வது கூட்டு பிழையானது. 2வது சரியானது, பிழையானது. முதலாவது கூட்டு பிழையானது, 2வது பிழையானது 3 இட வேண்டும். 4வது பாருங்கள், பிழையான முதலாவது கூட்டு பிழை, 2வது கூட்டு சரியான 4 இட வேண்டும். முதலாவது கூட்டை பாருங்கள் சரியானதுனால், சரியானது மட்டும் இல்லாமல் முதலாவது கூட்டு விளக்குவதாக இருந்தால் நாங்கள் 5 இட வேண்டும். இவ்வாறு தான் அந்த அறிவுறுத்தல் பரீட்சைகளுக்கு நீங்கள் அறிவுறுத்தல்களை சரியாக உன்னிப்பாக கவனித்தால் தான் நீங்கள் அதுக்கேற்ற போய் விட எழுதலாம். அறிவுறுத்தல்கள் சரியாக விளங்காமல் அல்ல அறிவுறுத்தலுடைய போதிய தெளிவில்லாமல் இருந்தால் நீங்கள் பரீட்சைகளுக்கு விட எழுதுவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள் முதலாவது கூட்டு, 2வது கூட்டு. பாருங்கள், முதலாவது கூட்டு, 2வது. பாரசீகர்களுக்கு எதிராக கிரேக்கர் மேற்கொண்ட யுத்தத்தை வைத்து ஹோமர் தனது வீரகாவியத்தை எழுதினார். அங்கே பாருங்கள், 2வது கூட்டை பாருங்கள். இளவரசர் என்ற நூலின் ஆசிரியர் ரோமானிய அரசியல் ஞானியான சிசரே ஆவார். அப்போ பாரசீகர்களுக்கு எதிராக கிரேக்கர்கள், உங்களுக்கு கிரேக்க நாகரிகத்தில் ஐரோப்பாவில் பழமையான 2 நாகரிகம் இருக்கின்றது. கிரேக்க நாகரிகம் மற்றும் உரோம நாகரிகம் மிகவும் பழமையானது. இந்த கிரேக்க நாகரிகத்தில் பாரசீகர்களுக்கு எதிராக கிரேக்கர் மேற்கொண்ட யுத்தத்தை வைத்து ஹோமர் தனது வீரகாவியத்தை எழுதினார். அது பாருங்கள், இளவரசர் என்ற நூலின் ஆசிரியர் ரோமானிய அரசியல் ஞானியான சிசரோ ஆவார். இதுவும் பாருங்கள் சரியான மட்டுமில்லாமல் விளக்குண்டார். பாருங்கள், 5 நம்பர் வேண்டும். சரியான மட்டுமில்லாமல் அதை விளக்கினால் நீங்கள் 5 என்ற நம்பரை இந்த அடைப்பு விட வேண்டும். அடுத்த 37 பாருங்கள், 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை உரோம பேரரசுகள் கிறிஸ்தவ மதத்தை ஒழிக்கும் வகையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இடையிடையே கொடூரமான சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள். மீண்டும் கவனிங்கள், 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை உரோம பேரரசுகள் கிறிஸ்தவ மதத்தை ஒழிக்கும் வகையில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இடையிடையே கொடூரமான சித்திரவதைகளை மேற்கொண்டார்கள். இங்கே பாருங்கள், பேரரசுகள் கொன்ஸ்டான்டைன் உரோம பேரரசை கிழக்கு மேற்கு என 2 பாகங்களாக பிரித்தனர். ஆகவே மதத்தை மையப்படுத்தி இங்கே ஒரு கிறிஸ்தவ எதிராக ஒரு கொடூரமான சித்திரவதை இடம்பெற்றிருக்கிறது. பேரரசர் கொன்ஸ்டான்டைன் உரோம பேரரசை கிழக்கு மேற்கு 2 பாகங்களாக பிரித்தார். இதை விளக்குகின்ற அமைங்கிற 5 நம்பர் இட வேண்டும். பாருங்கள், அடுத்த பாருங்கள், வணிகவாதத்தின் பிரதான பண்புகளில் ஒன்று பொருளாதார விவகாரங்களில்
அரசின் தலையீடு ஆகும். மீண்டும் கவனிங்கள். வணிக மண்ட வியாபாரம். வியாபாரத்தின் பிரதான பண்புகளில் ஒன்று பொருளாதார விவகாரங்களில் அரசின் தலையீடு. விவரங்கள் வால்டேரால் வணிகவாத கோட்பாடு முதலில் முன்வைக்கப்பட்டது. இதே விளக்கு 5வது கூட்பாருங்கள் 5. அடுத்த வாருங்கள். நவீன ஐரோப்பிய வரலாற்றில் மத அரசியல் துறைகளில் ஒரு திருப்பு முனையை வெஸ்ட்பேலிய ஒப்பந்தம் குறித்து நின்றது. கவனிங்கள். அடுத்தது நவீன ஐரோப்பிய வரலாற்றில் மத அரசியல் துறைகளில் ஒரு திருப்பு முனையை வெஸ்ட்பேலியா ஒப்பந்தம் குறித்து நின்றது. இவர்கள் மத ரீதியான யுத்தங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்திய வெஸ்ட்பேலியா ஒப்பந்தமானது ஐரோப்பியாவில் நவீன அரசு முறையை ஒன்று உருவாக்குவதற்கு அத்திவாரம் விட்டதை குறிப்பாக கருதப்படுகிறது. 5வது அவங்க நீங்கள் கவனமாக இலக்கங்களை பார்த்து இட வேண்டும். 5வது. அடுத்தவர்கள் மேற்குலக நாடுகளுடன் சமாதான சகவாழ்வு கொள்கை ஒன்றினை ஜோசப் ஸ்டாலின் ஆரம்பித்தார். கவனிங்கள். மேற்குலக நாடுகளுடன் சமாதான சகவாழ்வு கொள்கை ஒன்றினை ஜோசப் ஸ்டாலின் ஆரம்பித்தார். இவர்கள் பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டவை மேற்கு கிழக்கு ஜெர்மனிகளின் ஐக்கியத்துக்கு வழிவகுப்பாக அமைந்தது. அங்கே வாங்கள் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்யா சம்மந்தப்பட்டது. இந்தியாவில் ஜெர்மனி சம்மந்தப்பட்டது. ரெண்டும் சரியான விட ஆனால் ரெண்டு சரி முதலாக சரி 2வது சரி பாருங்கள். முதலாகவும் சரி 2வது சரி என்றால் எனக்கு 2 இட வேண்டும். இவ்வாறு தான் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்று வினா கட்டணம் அமைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் பகுதி ஒன்றில் சரியாக விலகி கொண்டு பகுதி ஒன்றுக்கு ஒரு 35 அல்ல அதுக்கு மேற்பட்ட ஒரு புள்ளிகளை அல்ல சரியாக எடுப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பெரும்பாலும் பெறும். ஏன்னா பகுதி ஒன்று என்பது நீங்கள் தனியாக ஒரு பாடத்தை மட்டும் மையப்படுத்தி வைப்பதில்லை. எல்லா பாடங்களுடைய முழுமையான ஒரு தொகுப்பாகவும் எல்லா பாடத்தையும் நீங்கள் கற்றிருக்கீங்களா என்ற ஒரு ஆராய்ச்சி விளைவாகத்தான் இந்த பகுதியோடு தருவார்கள். அது நீங்கள் பகுதி ஒன்றுக்கு ஒரு 35க்கு மேல் எடுப்பீங்களா இருந்தால் சரி உங்களுக்கு என்பது கண்டிப்பாக விடக்கூடிய ஒரு பெறுவர் அமையும் என்பதை கவனிக்கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்களா பகுதி ஒன்று இப்படி 2018ஆம் ஆண்டு பகுதி ஒன்று வந்துக்கின்றது. இனி பாருங்க பகுதி 2 பாருங்கள். பகுதி 2 பாருங்கள். அதில் பாருங்கள் அறிவுறுத்தல் பாருங்கள். முதலாம் வினாவுக்கும் வேறு ஏதாவது 3 வினாவுக்கும் விடை எழுதுக. முதலாம் வினாவுக்கு விடையளிப்பதற்கு ஐரோப்பா புற உருவப்படம் வழங்கப்படும். இப்படி தரப்படுகின்றது. புற உருவப்படம் வழங்கப்படும். பாருங்கள் பகுதி 2 பாருங்கள். உமக்கு வழங்கப்பட்ட புற உருவ படத்திலே கீழே தரப்பட்டுள்ள இடங்கள் எல்லாவற்றையும் குறித்து பெயரிட்டு அவற்றுள் எவையேனும் 2க்கு சுருக்கமாக வரலாறு குறிப்புகள் எழுத வேண்டும். பாருங்கள். கோர்சிகா, பிரனீஸ், ரைன் நதி, கருங்கடல், லண்டன், பெர்லின், சென்ட் பீட்டர்பர்க், சுவிட்சர்லாந்து. இடங்களை பாருங்கள். கோர்சிகா, பிரனீஸ், ரைன் நதி, கருங்கடல், லண்டன், பெர்லின், சென்ட் பீட்டர்பர்க், சுவிட்சர்லாந்து அப்படி தரப்படுவாங்க. அப்போ இந்த நகரங்கள், நதிகள், முக்கியமான துறைமுகங்கள், நாடுகள், கடல்கள் அல்லது கால்வாய்கள் என்ற ஒரு பலதரப்பட்ட விடயங்களை நீங்கள் ஐரோப்பிய உலகப்பட குறிச்சிருப்பீங்க. நாடு விரும்பா தலைநகரங்கள், துறைமுகங்கள், நதிகள், தொடுகடல்கள் அல்லது கால்வாய்கள், கடல்கள், அதோட தீவுகள், அதோட முக்கியமான நகரங்கள் என்ற ஒரு 10 விடயங்கள் உள்ளடக்கியா நீங்கள் ஐரோப்பிய வரலாறு நான் குறிச்சிருப்போம் வகுப்புகளில். அப்போ எல்லா விடயங்களும் தனியாக நகரங்களை மையப்படுத்தி அதிக இடம் தரப்படவில்லை, நதியை மையப்படுத்தி தரப்படும். எல்லா விடயங்களையும் நகரங்கள் நதிகள் என்று எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லா விடயங்களையும் உள்ளடக்கித்தான் இந்த மேப்மாக்கி எனப்படுகின்றது ஐரோப்பிய புறவுருவ படம் தரப்படுகின்றது. பாருங்கள் சரியாக பெயரிட்டு ஒவ்வொரு புள்ளி வழங்கப்படும். அப்படிங்க 8 குறிப்பாக 12 சரியாக குறித்தால் அங்கே சரியான புள்ளி வரப்போகின்றது. பாருங்கள் கிரேக்க கலாச்சாரத்து பிரதான பண்புகளை பரிசு செய்க. அவைக்கு பாருங்கள் 14 புள்ளி. அடுத்த பாருங்க மேப்மாங்கி பாருங்க மாணவர்களே. மேப்மாங்கி தான் பகுதி ஒன்றுக்கான விடை இப்படி அமைந்திருக்கின்றது. நீங்கள் கடந்த கால வினாப்பத்திரம் செய்கின்ற போது அதுக்கு அந்த வினாப்பத்திரத்துக்கு முடிவில் பகுதி ஒன்றுக்கான விடைகளும் பகுதி 2க்கான விடைகளும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய பயிற்சியாக செய்து கொள்ளலாம். பாருங்கள் மாணவர்களே. பாருங்கள் இவ்வாறு பாருங்கள் வடக்கு பாருங்கள் லண்டன்
லண்டன் நகரம் தரப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், இங்கே பாருங்கள் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் தேவாலயம். இதில் சென்ட் பீட்டர்பர்க் தேவாலயம் தரப்படுகின்றது. சென்ட் பீட்டர்பர்க் தேவாலயம் தரப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் பெர்லின் தரப்படுகிறது. அதாவது ஜெர்மனியில் முக்கியமான நகரங்கள்னா பெர்லின். அடுத்தது ரைன் நதி. நதியை குறிப்பிட பாருங்கள். அடுத்தவங்க சின்ன குட்டி தீவாக இருக்குது. குட்டி தீவு என்னும் போது சின்ன ஒரு நாடாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து இருக்கின்றது. இங்கே பிரனிஸ் இருக்கின்றது. கோச்சிகா இருக்கின்றது. இங்கே கருங்கடல் இருக்கின்றது. இவ்வாறு தான் ஐரோப்பாவுடைய ஒரு மப்பாகி தரப்படுகின்றது. மீண்டும் கவனிங்கள், லண்டன் அதாவது பிரித்தானியாவுடைய முக்கியமான ஒரு நகரம் லண்டன், தலைநகர் லண்டன். அதுதாங்க பெர்லின் தரப்படுகின்றது. ரைன் நதி, பிரனிஸ், கோச்சிகா, சுவிட்சர்லாந்து, கருங்கடல், சென்ட் பீட்டர்பர்க், இப்படி ஐரோப்பாவுடைய புற உருவ படங்களை குறிக்கிறவாக இவ்வாறு அமைந்திருக்கின்றது. நீங்கள் கவனித்து எழுத வேண்டும். இவ்வாறு தரப்படுகின்றது. இனி பாருங்க, அடுத்த இது இடம் அப்படி ஐரோப்பிய மைப்பாக்கி இருக்கும்போது இப்படித்தான் பார்ப்பீங்க. ஐரோப்பாவுடைய புற உருவ படம் இவ்வாறு தரப்படுகின்றது. அப்போ ஐரோப்பா என்பது ஒரு சிறிய கண்டமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளை தன்னுள் கொண்ட ஒரு கண்டமாக இந்த ஐரோப்பா கண்டமானது உலகத்தை சேர்ந்து விளங்குகின்றது. அப்போ அடுத்த பாருங்கள், அடுத்த ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். இது முதலாக ரெண்டாவது கேள்வியை பாருங்க மாணவர்களே. ரெண்டாவது கேள்வியை பாருங்கள். கிரேக்க கலாச்சாரத்தின் பிரதான பண்புகளை பதிவு செய்க. கிரேக்க கலாச்சாரம் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஐரோப்பாவில் 2 நாகரிகம் முக்கியமானது. ஒன்று கிரேக்க நாகரிகம், மற்றது உரோம நாகரிகம். இந்த கிரேக்க நாகரிகம் சரி உரோம நாகரிகம் சரி அடிக்கடி பரீட்சைகளை தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒருக்கா கிரேக்க நாகரிகம் உண்டு, அடுத்த உரோம நாகரிகம், கிரேக்க உரோம் என்று மாறி அடிக்கடி பரீட்சைகளை கேட்டு வருகின்றார்கள். அப்படி அதுக்கே தாழ்போல் தான் நீங்கள் பரீட்சைகள் தயார்படுத்த வேண்டும். ஆகவே கடந்த கால வினாக்கள் நாங்கள் செய்கின்ற போதுதான் எந்த பாடப்பரப்பு தொடர்ச்சியாக இருக்கின்றது, எந்த பாடப்பரப்பு ஒன்று விட்டு வருடங்கள் வருகின்றது, அதில் எந்த பாடப்பை அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் எப்பயா 20 ரூபா போடுறாங்க 2 அடிப்பில் பார்க்கலாம். கடந்த வினாக்கள் செய்கின்ற போது எப்படி கேள்வி வருகின்றது என்பதையும் பரீட்சைகள் எந்த பாடங்கள் அதிகமாக போடப்படும் என்பதை நீங்கள் ஆய்ந்து கொள்ளலாம். அவை அப்படிப்பட்ட ஒரு பாடம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். ஐரோப்பாவில் மிகவும் பழமையான நாகரிகமாகவும் கிமு 12ஆம் 13ஆம் 14ஆம் நூற்றாண்டுகளில் மிகவும் செழிப்பாக அரசியல், பொருளாதாரம், சமயம், கல்வி, கலை, இலக்கியம், அறிவியல் என்று எல்லா விடயங்களையும் தன்னில் கொண்டு வளர்ச்சியடைந்த மிக பிரதான நாகரிகமாக இந்த மத்திய கடலில் தோற்றமேற்ற ஒரு பிரதான நாகரிகமாக இந்த கிரேக்க நாகரிகம் விளங்குகின்றது. அந்த கிரேக்க நாகரிகத்துடைய பிரதான பண்புகள் தான் கேட்டு பண்பு என்றால் இல்லாமல் போகுது. பண்பு அல்ல இயல்புகள் என்று கேட்கப்படுகின்றன. பண்பு அல்ல இயல்பு என்று கேட்கப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். கவனிங்க மாணவர்களே, கவனிங்கள் பாருங்கள். சமயம் பார்க்க போகிறோம். சமயம் பாருங்கள். இயற்கை பொருட்களை கடவுளாக நம்பி வழிபட்டனர். இயற்கை என்றால் சூரியனை, நதிகளை, பூமிகளை, மலைகளை, அதாவது இயற்கை வழிபாடை உலகத்துக்கு வெளிப்படுத்தின நாகரிகம் இந்த கிரேக்க நாகரிகம் தான். அதாவது அதீனா, மடோனா, அப்பெல்லோ போன்ற பலதரப்பட்ட பெண் தெய்வங்களை பெண் தெய்வனுடைய பெயரை பற்றி தான் மலைகளை, நதிகளையும், சூரியனையும், வானத்தையும் வழிபடுற ஒரு பாரம்பரிய ஒரு கலாச்சாரம் கொண்ட ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அடுத்த பாருங்கள். பல தெய்வ வழிபாட்டு முறைகள் காணப்பட்டன. வானத்தின் கடவுளை தலைமை கடவுளாக கொண்டு செய்யப்பட்டன. பல தெய்வ வழிபாடு, ஒரு தெய்வ வழிபாடு இல்லை. நம்ம சொன்ன போல அப்பெல்லோ, அதீனா, மடோனா என்று ஏகப்பட்ட தெய்வங்களை வழிபட்ட மட்டுமில்லாமல் வானத்தின் கடவுளை தலைமை கடவுளாக பலதரப்பட்ட வழிபாடு இருந்தாலும் ஒரு தெய்வத்தை தலைமை கடவுளாக வச்சு வழிபாட்டாக்கலாம் கிரேக்க நாகரிகங்கள். அவை எங்களுக்கு இயற்கை வழிபாடு தந்தார்கள், உருவ வழிபாடு தந்தார்கள். குறிப்பாக மனித உருவில் கடவுளை வழிபடுற ஒரு முறையை அல்ல பாரம்பரியத்தை தொண்டு தொட்டு வழங்கிய நாகரிகம் இந்த கிரேக்க நாகரிகம் தான். பாருங்கள். சகல கடவுள்களும் ஒலிம்பஸ் மலையில் வசிப்பதாக நம்பினர். கடவுள்கள் மலையில் வசிப்பதாகவும் தங்களை அவதானிப்பதாகவும் கடவுள்கள் தங்களை ஆசீர்வதிப்பதாக கருதித்தான் ஒலிம்பஸ் மலை எனப்படுகின்ற ஐரோப்பாவில் மிகவும் புகழ்பெற்ற ஒலிம்பஸ் மலையை தான் அவர்கள் கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள். அவருடைய மலைகளை குடைஞ்சு, பாறைகளை குடைஞ்சு, கோயில் அமைச்சு, சிப்பம் அமைச்சு, கட்டடம் அமைச்சு போன்ற பலதரப்பட்ட இயற்கை தன்மைகளை கடவுளாக மாற்றி வழிபட்டாகலாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். பாருங்கள். கிரேக்க சமயம் சுதந்திரமான சிந்தனை கருத்துக்களுக்கு தடையாக இல்லாததால்
கலைத்துறை வளர்ச்சி ஏற்பட்டது, சமய ஒற்றுமை காணப்பட்டது. அது இல்லை சுதந்திரமான சிந்தனை கருத்துக்களுக்கு தடையாக இல்லாததால் அப்போ கிரேக்கத்தில் வாழ்ற மக்கள் இந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், ஆதினா மடவனா போன்ற தெய்வங்களை புறந்தள்ள வேண்டும். அப்படி அந்த மத வேறுபாடு இல்லாமல் மத சுதந்திரம், யாரும் எந்த தெய்வத்தை வழிபடலாம், மத ரீதியான சுதந்திரம் இருந்தபடியால் சிந்தனைகளும் வளர்க்கப்பட்டு மத ரீதியான ஒரு சமய ஒற்றுமையை ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அதை விட அமைச்சனை விட கடவுளுக்கு உருவம் கொடுத்து வழிபட்டார்கள்லாம் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அதை விட கடவுள்களை உறவு முறையில் கொண்டு வழிபட்டிக்கணும், கடவுள்களை உறவு முறையில் கொண்டு வழிபட்டிக்கணும். கடவுள் தங்களோடு உறைவதாகவும், கடவுள் தங்களை ஆசிரியப்பதாகவும், கடவுள்கள் மலையில் உறைவதாகவும் என்று மனித உருவில் கடவுளை வழிபட்டு ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிக மக்கள். ஆகவே சமய மண்ணுபார வந்திருக்கின்றன. மண்ணு கவனிங்கள், இயற்கை பொருளை கடவுளாக வழிபட்டார்கள் இவர்தான். குறிப்பாக மலைகள், நதிகள். அப்படி அடுத்தவர்கள் பல தெய்வ வழிபாட்டு முறைகள் காணப்பட்டன. வானத்தின் கடவுளை தலைமை கடவுளாக கொண்டு செய்யப்பட்டனர். அடுத்தவர்கள் சகல கடவுள்களும் ஒலிம்பஸ் மலையில் வசிப்பதாக நம்பினார்கள். அடுத்தது கிரேக்க சமய சுதந்திரமான சிந்தனை கருத்துக்களுக்கு தடையாக இல்லாததால் கலைத்துறை வளர்ச்சி ஏற்பட்டது. அவர் சுதந்திரமான சமய சுதந்திரம், சமய வேறுபாடு இல்லாமல் மத ரீதியான சுதந்திரம் காணப்படுவதால் பல்வேறுபட்ட சிந்தனைகள் ஏற்படுத்தப்பட்ட மட்டும் இல்லாமல் கட்டடக்கலைகள், சிற்பக்கலைகள் எல்லாம் மலைகளுக்கு உடைஞ்சு அல்லது பாறைகளுக்கு உடைஞ்சு வெளிப்படுத்தினாங்களா இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அதோட சமய ரீதியான ஒற்றுமை காணப்படுகின்றது, சமய ரீதியான ஒற்றுமை பிளவு இல்லாமல் ஒற்றுமை காணப்படுகிறது. ஆகவே இவ்வாறு தான் கிரேக்க நாகரிக சமயம் காணப்படுகிறது. அடுத்தவர்கள் கலையும் கட்டிடக்கலையும் பாருங்கள். கிரேக்க கலையை எடுத்துக்கொண்டால் சமயத்தினூடாக கலையை வளர்த்திக்கணும். நம்ம சின்ன விட மலைகளை குடைஞ்சு பாறைகளை குடைஞ்சு சிற்பங்களையோ கட்டங்களையோ தூண்களையோ கட்டி கடவுளை வழிபட்டுக்கணும். அவை கடவுள்களுக்கு இயற்கையான வடிவம் கொடுத்து கடவுளை மலை மூலம் மலைகள் அல்லது பாறைகள் மூலம் உருவாக்கி இயற்கை வழிபாடை உலகத்துக்கு வெளிக்கொடுத்த மிகவும் பழமையான நாகரிகம் இந்த கிரேக்க நாகரிகம் தான். கவனிங்கள், கிரேக்க கலைகள் மானுடவாதத்தையும் இயற்கை தன்மையையும் கொண்டமைந்தன. மானுடவாதத்தை மனித பண்புகள் வெளிப்படுத்துறமா இருக்கும், ஆசீர்வதிக்கமாக இருக்கும், அல்ல மகிழ்ச்சி காரணமாக இருக்கும். அதாவது மனிதனுடைய கவலைகளை போக்குற மாதிரி தான் இந்த சிற்பங்கள் அல்லது கட்டடங்கள் வரையப்படுகின்றது. அடுத்தவர்கள் சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்டதுடன் அநேகமாக தெய்வங்களின் சிலைகள் நேர்த்தியான மனித உடலமைப்பில் செய்யப்பட்டதும் இல்லை. சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்டவுடன் மனிதன் எவ்வாறு இருப்பானோ அதே ஒரு உருவத்தை கடவுளுக்கு கொடுத்து கடவுளை தங்களுடைய உறவினர்களாக கருதி வழிபட்டார்களா இந்த கிரேக்க நாகரிக மக்கள். அவை கடவுள்களை நாங்கள் இப்போதெல்லாம் கடவுள்களுக்கு ஒவ்வொரு மனித உருவம் கொடுத்து வழிபடுற முறையில் அவங்களுக்கு கிரேக்க நாகரிக உலகத்தை வெளிப்படுத்தப்படுகின்றது. அவ்வாறுங்கள் சாதாரண மனிதர்களின் சிலைகள் செய்யப்பட்டவுடன் அநேகமாக தெய்வங்களின் சிலைகள் நேர்த்தியாக ஒழுங்கமைப்புடன் சீராக மனித உடலமைப்பு ஒத்தா போல சேர்க்கின்றார்கள். அடுத்தவர்கள் ஏதென்ஸ் நாட்டின் அக்ரோபோலிஸ் மலை உச்சியில், அது முதல் பார்த்து ஒலிம்பஸ் மலை, இது அக்ரோபோலிஸ் மலை உச்சியில் பார்த்தினன் தேவாலயம் அதனா தேவைக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அவங்க பாருங்கள், எதேன்ஸ் நாடு கிரேக்கத்துடைய நகரத்தில் முக்கியமான எதேன்ஸில் நாட்டில் அக்ரோபோலிஸ் மலை உச்சியில் பார்த்தினன் தேவாலயம் பார்த்தினன் தேவாலயமானது அதினா மடோனா அப்பளோ இருக்குல்ல, அதில் அதினா என்ற ஒரு பெண் தெய்வத்துக்காகத்தான் இந்த அக்ரோபோலிஸ் எனப்படுகிற மலை உச்சியில் ஒரு கோவில் ஒன்று கட்டப்பட்டு சிற்பம் உருவாக்கப்பட்டு வடிவமைப்பட்டிருக்காங்க. இது முக்கியமான ஒன்று. அடுத்தவர்கள் டோரிக், கொரின், அயோனிக் கட்டடக்கலை முறைகளை கையாண்டு அப்போ 3 வித கட்டடக்கலைகளை வெளிப்படுத்துகிறார்கள். டோரிக், கொரின், அயோனிக் எனப்படுகின்ற 3 விதமான பெரிய சிறிய நடுத்தர என்ற அடிப்படையில் கட்டடக்கலை உருவாக்கி சிற்பங்களை வடிவமைத்து கடவுள்களை நீண்ட காலமாக அழியாத ஒரு அம்சமாக வெளிப்படுத்தின ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். பாருங்கள், டோரிக், கொரின், அயோனிக் கட்டடக்கலை முறைகளை கையாண்டனர். அடுத்த பாருங்கள், பார்த்தினன் தேவாலயத்தில் அதினா தேவதையின் சிலையும் சியூஸ் தேவாலயத்தில் சியூஸ் கடவுளின் சிலையும் சிறப்பான முறையில் நிர்ணயிக்கப்பட்டன. கவனிங்கள், பார்த்தினன் தேவாலயத்தில் அதினா தேவதையின் சிலையும் பார்த்தாங்க, சியூஸ் தேவாலயத்தில் சியூஸ் கடவுளின் சிலையும். அப்போ அந்த எந்தெந்த தேவாலயம் அமைக்கப்படுதோ, எந்த கடவுளுடைய உருவத்தில் தேவாலயம் அமைக்கப்படுதோ அந்த கடவுளுடைய பேராலே தேவாலயம் அழைக்கப்படுற முறை குழந்தைங்களும் பார்த்தினன் ஆலயம், சியூஸ் தேவாலயம் என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றது. அடுத்தவர்கள் சிலையின் சிறப்பான முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அடுத்தவர்கள் பீடியாசின்
அதினாசியூஸ் சிலைகள், பீடியாஸின் அதினாசியூஸ் சிலைகள் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாருங்கள் மைரனின் தட்டறியும் மனிதனின் சிலை. மைரனின் தட்டறியும் மனிதனின் சிலை. மனிதனின் தட்டறிதமான ஒரு சிற்பங்களையும் இல்லை சிலைகளையும் இவர்கள் வடித்திருக்கிறார்கள். இவ்வாறு கலைகளையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தின ஒரு மிகவும் பழமையான ஒரு நாகரிக பண்பு கொண்டவர்களால் இந்த கிரேக்க நாகரிகம். அப்போ சமயத்தினூட கலை வளர்க்கப்பட்டிருக்கு. சமயம் ஒன்று வரும்போது அது கலை ஊடாகத்தான் வெளிப்படுத்தப்பட்டு கலையும் வளர்க்கப்பட்ட ஒரு நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அடுத்து பாருங்கள் இலக்கியம். இலக்கியம் பாருங்கள் வீரகாவியங்கள். இங்கே இலக்கியங்கள் என்னும்போது வீரகாவியங்கள், அவருடைய சிற்றிலக்கியங்கள், நாடகங்கள், வரலாற்று நூல்கள், தத்துவங்கள் என்று பலதரப்பட்ட இலக்கிய வடிவங்கள் இங்கே எழுச்சி பெற்று பிற்காலத்தில் பல இலக்கியவாதிகளும் பல இலக்கியங்களும் எழுச்சி வருவதற்கு கிரேக்க நாகரிகத்தினுடைய இலக்கிய வளர்ச்சியாக முக்கிய காரணம் இருந்தது. குறிப்பாக கிரேக்க நாகரிக வீழ்ச்சியை தோற்றம் பெற்ற உரோம நாகரிகமானது இலக்கியத்தில் சிறப்பாக வளர்ச்சி அடைய இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய இலக்கிய வளர்ச்சியான் மிக உந்துதலாகவும் மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றது. பாருங்கள் வீரகாவியங்கள். ஹோமரின் இலியட் ஒடிசி, கவிதை பிண்டரின் செபோவின் கவிதைகள். கவிதை பிண்டரின் செபோவின் கவிதைகள், இலக்கியங்கள், வீரகாவியங்கள், சிற்றிலக்கியங்கள் என்று பலதரப்பட்ட இலக்கிய வடிவங்களையும் இலக்கியங்களையும் எங்களுக்கு தந்தார்கள் இந்த கிரேக்க நாகரிக மக்கள்லாம். கிரேக்க நாகரிகம். அடுத்த நாடக பாருங்கள் ஈஸ்கிலாஸ் ஓ போக்லீஸ் என்போரின் சோகாந்த அரிஸ்டோடு டோவோனிஸ் சுகாந்த். பாருங்கள் நாடகம் ஈஸ்கிலாஸ். அடுத்து போக்னிஸ் என்போரின் சோகாந்த அரிஸ்டோடோவனிஸ் சுகாந்த். இது நாடகம் மூலமும் பிற்காலத்த நாடக இலக்கியங்கள் அல்லது ஏதாவது ஒன்றை கருப்பொருளாக மையப்படுத்தி நாடகங்களை படைக்கிற முறைகளையும் உலகத்தை வெளிப்படுத்தினார்கள் இந்த கிரேக்கர்கள். அடுத்தவங்க வரலாற்று நூல் பாருங்கள் ஹெரோடோட்டஸின் பாரத யுத்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. சூரைடஸ் பெலோபோனியஸ் யுத்தம். அப்போ ஹெரோடோட்டஸினுடைய தெரியும் வரலாற்று தந்தையான ஹெரோடோட்டஸ் வாழ்ந்துட்டு தான் கிரேக்க நாகரிகம். அவரால் முதலாக வரலாறு என்றால் என்னென்று விளக்கம் கொடுத்தார். அதோட வரலாறுகளை பேணுகிற முறைகளையும் பழையகால விடயங்களை சேமித்து அல்லது பழையகால பொருட்களை சேமித்து அதை மீட்டி பார்க்குறதாகவும் அல்லது பழையகால நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்தும் முகமாகவும் வரலாற்று நிகழ்வுகளை தொகுத்து எழுதி வெளியிட்ட ஒரு வரலாறாகிறான் இந்த ஹெரோடோட்டஸ். அவர் தான் பாரிஸ் யுத்தம் தொடர்பாக நூல் எழுதியிருக்கிறார். அதோட தூசிடைடஸ் அவரும் ஒரு வரலாற்று நூல் தான். தூசிடைடஸின் பெலப்பனேசிய யுத்தமும் முக்கியமான ஒன்று. அப்போ யுத்தத்தை மையப்படுத்தி ஒரு விடயங்களை மையப்படுத்தி இந்த காலத்தில் இலக்கியங்கள் எழுதப்பட அனுப்பினாங்க காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே இலக்கியவாதிகளும் நாடகங்களும் இங்கே எழுதப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் தத்துவத்தை பாருங்கள். கிரேக்க நாகரிகத்தில் சிறப்பம்சமாக தத்துவ சிந்தனைகள் காணப்படுகின்றன. தத்துவ சிந்தனைகள் கிரேக்க நாகரிக தத்துவமானது அது பலதரப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துவதாகவும் அன்பு வெளிப்படுத்துவதாகவும் அழகிய விடயங்களை வெளிப்படுத்துவதாகவும் பிற்காலத்தில் பல தத்துவ ஞானிகள் எழுத்து விடுவதற்கும் வாழ்க்கை தொடர்பான புரிந்துணர்வை வெளிப்படுத்துவதாகவும் தான் இந்த தத்துவ நூல் அமைந்திருக்கின்றது. பாருங்கள் பல்துறைகளில் இத்தத்துவ வளர்ச்சி இடம்பெற்றது. பௌதிகவியல், விஞ்ஞானம், தர்க்கவியல், வானியல். பாருங்கள் பல்வேறு துறைகளின் அடிப்படையில் இந்த தத்துவ நூல் இங்கே வெளியிடப்பட்டு கிரேக்க நாகரிகமானது தத்துவ ரீதியாகவும் ஒரு வளர்ச்சி நாகரிகம் இந்த கிரேக்க நாகரிகம். பாருங்கள் பௌதிகவியல், விஞ்ஞானம், தர்க்கவியல், வானியல், தர்க்க ரீதியாகவும் அறிவியல் சார்பாகவும் இயற்கையையும் மனித சமூகத்தையும் ஆராயும் முறை. பார்த்தீங்களா தர்க்க ரீதியாக சிந்திக்கிற விடயங்களையும் அறிவியல் பூர்வமான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் மருத்துவ கண்டுபிடிப்புகளையும் மனித சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பலதரப்பட்ட விடயங்களை அறிவியல் ரீதியாக வெளிப்படுத்தின நாகரிகம் தான் இந்த கிரேக்க நாகரிகம். அடுத்த பாருங்கள் ஆரம்ப கால தத்துவ ஞானிகளாக தேலிஸ், அலெக்சிமெண்டர், அனெக்சி பீனிஸ் ஆகியோர் இருந்தனர். பாருங்கள் கவனிக்க பாருங்கள் ஆரம்பகால தத்துவ ஞானிகளாக தேலிஸ், அலெக்சிமெண்டர், அனெக்சி பீனிஸ் ஆகியோர் திகழ்ந்தனர். அடுத்து பாருங்கள் சோக்ரடிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றவர்களும் இது சிறந்து விளங்கினர். சோக்ரடிஸ், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில் போன்றவர்களும் இதில் சிறந்து விளங்கிய தத்துவ ஞானிகள். ஆகவே தத்துவ ஞானிகள் தோற்றம் பெற்று பல தத்துவ விடயங்களை எழுதி கிரேக்கனுடைய வாழ்வியல் முறைகளையும் பண்புகள் முறைகளையும் அவருடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகளை, கலாச்சாரங்கள், சடங்கு சம்பிரதாய முறைகளை வெளிப்படுத்துவதாகத்தான் இந்த கால தத்துவ நூல் அமைந்திருக்கின்றன. ஆகவே கிரேக்க நாகரிகம் தொடர்பாக நீங்கள்
ஆழமான ஒரு கற்பித்திருக்கணும் என்றால் கிழக்கு நாடு தொடர்பாக கடந்த கால வினாக்களிலிருந்து தொடர்ச்சியாக வருகின்றது. கிழக்கு நாடுடைய அரசியல், கிழக்கு நாடுடைய பொருளாதாரம், இலக்கிய வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, சமயம், அதோட விளையாட்டு, இப்படி பலதரப்பட்ட விடயங்களை உள்ளடக்கியாக கிழக்கு நாகரிகம் படிச்சிருப்பீங்க. கிழக்கு நாகரிகமானது ஐரோப்பாவில் மிகவும் புகழ்வாய்ந்த ஒரு நாகரிகம் வழங்குற மட்டுமில்லாமல் பலதரப்பட்ட விடயங்களை உலகத்துக்கு தந்த ஒரு நாகரிகம் தான் இந்த கிழக்கு நாகரிகம். பாருங்க, நம்ம பார்த்தாங்க கவனிங்கள், கிழக்கு நாகரிக சமயம் பார்த்தாங்க, அதாவது இயக்க வழிபாடை தந்தவர்கள் இந்த கிழக்கு நாகரிகம் தான். அதோட சமயத்தினூடாக கலைகளை வளர்க்கலாம், குறிப்பாக சமயத்தினூடாக கட்டிட சிற்பக்கலையை வளர்க்கலாம் என்று நாங்கள் கிழக்கு நாடுகளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாருங்கள் இலக்கியமாக தான் வீரகாவியங்கள், குறிப்பாக கவிதைகள், நாடகங்கள், வரலாற்று நூல்கள் மற்றும் தத்துவ நூல்கள் அடிப்படையில் கிழக்கு நாகரிகமான இலக்கியத்திலும் சிறந்த ஒரு நாகரிகம் விளங்கி இருக்கின்றது. அடுத்த வாருங்கள் தத்துவ ரீதியாகவும் நிறைய விடயங்கள் எழுதப்படுகின்றது. குறிப்பாக பௌதிகவியல், விஞ்ஞானவியல், அதோட தர்க்கவியல், வாணியவியல் என்ற அடிப்படையிலும் இந்த கிழக்கு நாகரிகமானது எழுச்சி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு விடயமை இந்த கிழக்கு நாகரிகம் வெளிப்படுத்துகின்றது. ஆகவே கிழக்கு நாகரிகம் தொடர்பாக நீங்கள் ஆழமான ஒரு கற்பித்திருக்க வேண்டும். குறிப்பாக சிறுவிப்பாக வந்திருக்கின்றது, பெரிய கட்டுரை வினாக்கள் குறிப்பாக 16 புள்ளிக்கும் வந்திருக்கின்றது. அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்றால் தான் நீங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், அடுத்த கேள்வி பாருங்கள். இது கிழக்கு நாகரிகம் தொடர்பாக கடந்த காலத்துக்கு விட ஒரு கேள்வி. அடுத்த 3ஆவது கேள்வி பாருங்கள். அவை ஏதாவது ஒரு நாகரிகம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதை கவனம் செலுத்த வேண்டும். அடுத்த பாருங்கள் ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மறுமலர்ச்சி ஒரு திருப்பு முனையை குறித்து நின்றது. பாருங்கள், மறுமலர்ச்சி ஆரம்பித்த நாட்டின் பெயர் தருக, மறுமலர்ச்சிக்கு ஆதரவளித்த இருவரின் பெயர் தருக, மறுமலர்ச்சி தோற்றத்துக்கு வழிவகுத்த பிரதான காரணிகளை சுருக்கமாக குறிப்பிடுக. பாருங்கள், ஐரோப்பிய நாகரிகத்தின் வளர்ச்சியிலே மறுமலர்ச்சி ஒரு திருப்பு முனையை குறித்து நின்றது. பாருங்கள், மறுமலர்ச்சி ஆரம்பித்த நாட்டின் பெயரை தருக. அதுலேயும் இத்தாலியில் புளோரன்ஸ் நகரத்தில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. 1453ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் காலங்காலமாக நிலமானிய முறை, நிலம் அதன் உரிமை அதனுடைய சேவை என்ற அடிப்படையில் மானிய முறை சமுதாயம் காணப்பட்டுள்ளது. மாநில சமுதாயத்தின் விடுபட்டு மக்கள் மறுமலர்ச்சிக்கு தோற்றம் பெற காரணம் 1453ஆம் ஆண்டு கொன்சாது நகரத்தை ஒட்டோமன் துருக்கிய பின்னால் மறுமலர்ச்சி செய்ய காரணம் பார்த்துனாங்க. அதை விட அறிவியல் வளர்ச்சி, புது செல்வதாக தோற்றம், வர்த்தக முன்னேற்றம், அச்சம் கவனிக்கப்பட்டமை, அடுத்தது பல்கலைக்கழக தோற்றம், இப்படி நிறைய காரணத்தால் ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டது. அவை மறுமலர்ச்சி செய்யப்பட்ட நாடு இத்தாலி நாட்டில் புளோரன்ஸ் நகரத்தில் மறுமலர்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் 14ஆம் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகள் ஐரோப்பாவில் அரசியல், பொருளாதாரம், சமயம், கலை, இலக்கியம், விஞ்ஞானம், மருத்துவம் ஆகிய துறைகளில் ஏற்பட்ட பாரிய அளவு மாற்றம்தான் மறுமலர்ச்சி என்று ஐரோப்பிய வரலாற்றாளர்கள் வர்ணிக்கின்றார்கள். ஆகவே மறுமலர்ச்சி விளக்க நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டும். குறிப்பாக சோட்டா சொன்னால் மீண்டும் அணுதல் அல்லது மறுபிறப்பு என்ற அடிப்படையிலால் இது தரப்படுகின்றது. பாருங்கள், முறை பார்த்தாங்க, மறுமலர்ச்சி ஆரம்பித்த நாட்டின் பேர் பார்த்தாங்க இத்தாலியில் புளோரன்ஸ். மறுமலர்ச்சிக்கு ஆதரவளித்த இருவரின் பேர் தருக. மறுமலர்ச்சிக்கு ஆதரவளித்த இருவரின் பேர்கள் புளோரன்ஸை மெடிசின் குடும்பம். மறுமலர்ச்சிக்கு தோற்றத்துக்கு வழிவகுத்த பிற காரணிகளை சுருக்கமாக குறிப்பிடுக. பாருங்கள், மூன்றாவது வழி பாருங்கள். இத்தாலியில் புளோரன்ஸ் தோற்றம் பெற்ற மறுமலர்ச்சி. அடுத்த பாருங்கள், குடும்ப பாருங்கள், மிலானில் ஸ்பர்சா குடும்பம், அடுத்த புளோரன்ஸில் மெடிசி குடும்பம், பராராவில் எஸ்தே குடும்பம், மாண்டுவாவில் கொன்சாகா குடும்பம். இவ்வாறு பல குடும்பத்தவர்கள் ஆதரவளித்ததன் மூலம்தான் மறுமலர்ச்சி செய்யப்பட சொல்லப்படுகின்றது. பாருங்கள், மிலானில் ஸ்பர்சா குடும்பம், புளோரன்ஸ் மெடிசி குடும்பம், அவரோட பராராவில் எஸ்தே குடும்பம், மாண்டுவாவில் கொன்சாகா குடும்பம், இப்படி பல குடும்பங்களுடைய ஆதரவுதான் கல்வி, இலக்கியம், மருத்துவம், விஞ்ஞானம், கலைகள் அடிப்படையில் பலதரப்பட்ட மாற்றம் ஏற்பட்டதை நாங்கள் சுட்டிக்காட்டி சொல்லலாம். இவ்வாறு தான் அப்போ ஏற்பட்டு பாருங்கள். அதோட சில சில நபர்களும் மறுமலர்ச்சி செய்யப்பட்டதை வித்துட்டு பாருங்கள். 4ஆம் நிக்கலஸ், 4ஆம் அலெக்சாண்டர், 2ஆம் லியாஸ் அல்லது 10ஆம் லியோ வாப்பரசர்
இவ்வாறு தனிநபர்கள் குடும்பம் மட்டுமில்லாமல் தனிநபர்களும் இந்த இத்தாலியில் மரமத் செய்யப்படுவதற்கு தங்களான பங்களிப்பு வழங்கியிருக்கிறார். மீண்டும் கவனிங்கள். 4 நிக்கலஸ், 4 அலெக்சாண்டர், 2 லியஸ், 10 லியோ பாப்பர்சர் போன்றவர்களும் இப்படி ஆதரவளித்த அடிப்படையிலான் ஐரோப்பாவில் 1953ஆம் ஆண்டு மரமத் செய்யப்படுது. அவை இந்த மரமத்தி விளைவாக தான் ஐரோப்பாவில் பலதரப்பட்ட விடயங்கள் தோற்றமிடம் காணக்கூடிய இருக்கின்றது. அவை மரமத்தி ஒரு நாடு பார்த்து நாங்கள் அந்த மரமத்திக்கு எந்த குடும்பம் பாடுபட்டது, எந்த நபர்கள் பாடுபட்டது பார்த்தாங்க. அவை இன்று நாங்கள் 2018ஆம் ஆண்டுக்குரிய பகுதி ஒன்று வினாக்களை பார்த்தாங்க. பிறகு 2018ஆம் ஆண்டுக்குரிய மேப் மேக்கிங் பார்த்தாங்க. பகுதி 2 கிழக்கு நகரை பற்றி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மரமத்தி தொடர்பாக வெளிவாதம். அவை தொடர்ச்சியாக நாங்கள் நீங்கள் டான்டினுடைய கல்வித்துறைக்காக இணைஞ்சிருப்பவர்களாக தான் இவ்வாறான பல விடயங்கள் அறியமானவர்களே. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த இதனுடைய தொடர்ச்சி பார்க்க போகிற மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.